தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படம் தான் தன்னுடைய திரை வாழ்க்கையில கடைசி படம் அப்படின்னு அறிவித்துவிட்டு தமிழக அரசியல்ல களம் காணிட்டும் இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல தான் தமிழக முதல்வராக பதவியேற்றார். அவருக்கு பல வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில சற்று முன்னர் பிரதமர் மோடி அவர்களை கூட நேர்ல சந்தித்து தமிழக மக்கள் பற்றியும் ஒரு சில கோரிக்கையுமே முன் வச்சிருக்காராம். இதனை அடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் மீண்டும் சென்னை திரும்ப உள்ளார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்களை பற்றி முக்கிய தகவல் ஒன்று சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. ஜேசன் சஞ்சய் அவர்கள் தன்னுடைய முதல் படமான சிக்மா அப்படின்ற படத்தை இயக்கி முடிச்சாரு. படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் படு ஜோராக போயிட்டு இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா 1 அல்லது 2 மாதங்கள்ல திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில தற்போது இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் கூட வெளியாக உள்ளதாக செய்திகளுமே வெளியாகி கொண்டிருக்கு. இந்த நிலையில இந்த படத்துல ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்காம். அதன் மூலம் இயக்குனர் ஜேசன் சஞ்சய் அவர்கள் என்ன சாதனை படைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது இந்த படத்துல 15 நிமிடங்கள் கொண்ட ஒரு சிங்கிள் ஷாட்டை எடுத்திருக்காங்களா. இதனை ஜேசன் அவர்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு பிரமாதமாக எடுத்து முடிச்சிருக்காராம். அந்த ஷாட் முடிந்தவுடனேயே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த அனைவருமே ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு இயக்குனர் அறிமுகமாகிற முதல் படத்திலேயே 15 நிமிட சிங்கிள் ஷாட் காட்சிகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்திய சினிமா வரலாற்றிலேயே இதுவரைக்கும் யாரும் இந்த சாதனையை படைத்ததில்லை அப்படின்றதுனால இதற்கு கின்னஸ் சாதனை கூட கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ஆகையால பல பிரபலங்களுமே ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.